ஃபார் ஐம் கிரேட்ஃபுல் டு கைஸ் சாண்ட்ரா ஒரு பிரசன்ட். 2 நிமிஷம், பேரும் பண்றதுல செம்ம வியன்னாக்கும் வேலை. அமித்துக்கும் நடந்துச்சுல்ல, அதுல யார் மொக்க வாங்கினா? என்ன ஒருத்தர் டேக் பண்ணி அமித் தான் மொக்க வாங்கினாப்லன்னு சொல்றாங்க. அமித் தான் மொக்க வாங்கினாரு. அமிதா மொக்க. செம்ம கவனம். அந்த இடத்துல ஒரு தப்பா கரெக்டா பேசலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது பேசியிருப்பாரோ என்னமோ நம்மளுக்கு அந்த மாதிரி இல்ல அவர் ஒளரிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, இது மென்டலி பிரஷர் கொடுக்குற ஒரு கேம், நீங்க வந்து அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டாரு. அவர் எடுத்த எக்ஸாம்பிள் தப்பு. பிரவீன் எக்ஸாம்பிள் எடுத்துட்டாரு. அவங்க உஷாரா என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு அழுது இருக்கு தானே அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை. ஐயோ அதுதாங்க அவங்க உஷாரா அந்த எக்ஸாம்பிள புடிச்சிட்டு, நான் பிரவீன் விஷயத்துல என்னைக்குமே அழுததே கிடையாது, நான் இந்த வீட்டுல 2 தடவை தான் அழுது இருக்கேன், அது வேற ரீசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இவர் எடுத்து வச்ச பாயிண்டே உடைச்சிட்டாங்க அவங்க. ஓகே ஓகே. பட் ஆனா திவ்யா எனக்கு இது ஒண்ணு கிளியர் பண்ணுங்க, இவங்களோட கனியோட பேப்பர் கிழிச்சாங்களா? 2 பேர் தான். கனியோட பேப்பர் கிழிச்சாங்களா? இல்ல கனி பேப்பர் கிழிக்கல. கனி பேப்பர் வந்து சேனல் சொல்ற வரைக்கும் கிழிக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. விக்ரம் வந்து சாண்ட்ராலாம் வந்து விக்ரம் ஓகேன்னு சொன்னாங்க. இவங்க வந்து விக்ரம் வந்து இன்விசிபிளா இருக்காரு அப்படின்னு சொன்ன இதே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அதுதாங்க விளையாட்டு. உங்களுக்கு இது ஸ்கிரிப்டடுங்க. அவங்க ஒரு சில பேரை சொல்லுவாங்க, இவங்க ஒரு சில பேரை சொல்லுவாங்க, எல்லாரும் பேரும் வந்துரும் அதுல. எஸ் அதான் ஸ்கிரிப்டடே. அதான் கனியை பாத்தீங்களா, பொலிட்டிஷியன் சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அங்க சாண்ட்ராவும் பிரச்சனை விட்டுட்டாங்க, பட் இங்க வந்து அவங்க புடிச்சிட்டாங்க. அதுதான். எஸ் சொல்லுங்க ரேணு. வாங்க ரேணு, நம்ம பிரஜன் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஐயோ நான் வரல, அந்த ஆர்மி ஃபேக்கா தான் தெரிஞ்சது. ரொம்ப எனக்கு அந்த ஆர்மி வேண்டாம் தென்றல். வேண்டாமா? சரி விடுங்க, நானும் அவங்க இவங்களும் வேணா சக்தி இந்த திவ்யா ஆர்மின்னு இப்போ சொன்னீங்கல்ல, வேணா அதுல திவ்யா ஆர்மில சாண்ட்ரா இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திவ்யா ஆர்மி எல்லாம் 4 நாள் கழிச்சு என்ன ஆக போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி. இல்ல இங்க ஆக்சுவலா வந்து இந்த 4 பேரு வந்தது சொன்னதெல்லாம் ஓகே, பட் எல்லாருக்குமே ஏதோ இவங்க வெளியில இருந்து வந்தனால இப்போ மக்கள்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, மக்கள்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஆட்டிடியூடு தான் எனக்கு இஷ்யூவா இருக்கு. எனக்கு திவ்யா ஓரளவுக்கு ஓகே, பட் மற்ற 3 பேர்கிட்டையும் ரொம்ப ஒரு ஆட்டிடியூடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனா திவாகரை வந்து திவ்யா வச்சு செஞ்சதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஆமா, காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்னதெல்லாம் ஓகே, பட் இவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். லைக் ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு இதுக்கு வந்துட வேண்டாம், சரி எப்படி பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். திவ்யா பத்தி தவிர வேற யாரை பத்தியும் டக்குன்னு முடிவுக்கு வராதீங்க. திவ்யா நல்லா பண்ணாங்க, மத்த 3 பேர் வெயிட் பண்ணி என்னன்னு உங்களோட கருத்தை தர்பூசா அடிச்சதெல்லாம் மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க ஆலன். நீங்க வேற வீட்டுல இருக்க மொத்த பேரை உட்காந்து சப்போர்ட் பண்ணிடுறாங்க. அடிச்சது 2 பேர் தான். இல்ல அடிச்சது 2 பேர் தான். அவங்க திவ்யா அவனுக்கு பெருசாலாம் ஒண்ணு அடிக்கல. மதன் என்ன மதன் என்ன பண்ணாங்க நீங்க அவங்க சொல்லுங்க. நீங்க யார் அடிச்சாங்க அவங்க பாத்தீங்களா இல்லையா? ஏங்க நீங்க சாரி இந்த பூ வச்சாங்க, பொட்டு வச்சாங்க, அதெல்லாம் வேணாம். உள்ள என்ன விளையாடாங்க இப்ப இன்னைக்கு அவங்க? மத்தவங்க என்ன பண்ணாங்க அது சொல்லுங்க. ஏங்க நயன்தாரா உள்ள சொல்லுங்க, சூப்பரா இருப்பாங்க, நல்லா இருக்கும் உட்காந்து. அதுக்கு போறீங்க. எனக்கு அரோராக்கெல்லாம் கோவப்படுறது எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னைக்கு அரோராக்கே கோவம் வந்துருச்சு, சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க நீங்க வியானாக்கு இங்க பண்றதா நீங்க வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவரும் சொல்ல முடியும். வியானா கியூட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க, பச்சை சிலை கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. வயிற்றுலாம் இல்ல, உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அழகா இருக்காங்க, எனக்கு புரியல. என்ன வேணா பேசுங்க, அதை வைங்க. இல்ல கருத்து வைங்கன்றேன். என்ன பேசுனாங்க நீங்க அவங்க சொல்லுங்க, கருத்து வைங்க. சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. மகேஷ் நீங்க அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இல்ல நான் ரொம்ப நேரமா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அலன், எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க மகேஷ். இல்ல அலன், நான் பிக் பாஸ் பத்தி பேச வரல, நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் சொல்லிட்டு போயிடுறேன். திட்டுங்க. சரி கண்டிப்பா நான் வந்து அலனை திட்டுறதுக்குலாம் இல்ல. எனக்கு ஐ மீன் நான் ஒரு ஸ்பேஸ்ல இப்போ நோலன் ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது சபரி பத்தி யாரோ கேட்டாங்க. ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஆலன் இருக்காரு, நான் வந்து ஆலன் ப்ரோ இருக்காரு, நான் சொல்ல மாட்டேன். ஆலன் எனக்கு கண்டிப்பா கேவலமா கேட்பாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் தேவையில்லாம எனக்கு வந்து நான் அவர் திட்டுவாங்க விரும்பல அப்படின்னு சொன்னேன்.
நான் வந்து ஆலன்ட்ட பயந்து போய் சொல்லல. ஏன்னா அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கூட்டத்திலயும் இருப்பீங்க. என்னைய வந்து கமெண்ட் பாஸ் பண்ணவங்களும் இங்கதான் இருப்பீங்கன்னு தோணுது. அதுக்காக வந்து சொல்றேன். ஆலன்ட்ட வந்து பயப்படல. அது ஆலனுக்கும் தெரியும். நான் ஆலனை வந்து ஒரு ஒரு பிரதர் மெட்டீரியலா அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு கொடுக்குறேன். அவருக்கு தெரியும் நான் எதுக்கு அவருக்கு சொல்லல, ஐ மீன் அந்த டாபிக் எதுக்கு வைக்கலன்னு சொல்லிட்டு. நான் சபரி பத்தி பேசும்போது அவருக்கு தெரியும். ஓகேவா? இன்னொன்னு, ஆலன் எனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்காதான்னு அவருக்கே தெரியும் அந்த ஆன்சர். ஐ திங்க் ஹி நோ தட். அவருக்கே நல்லாவே தெரியும். ஸோ இது ஒரு சின்ன விஷயங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆலன் முன்னாடி பயந்து போய் சொல்லலைன்னா எனக்கு புரியல. நான் எதுக்கு பயப்படணும்? இப்போ என்னோட பாயிண்ட் வைக்கும்போது ஆலன் வந்து என்ன அடிக்க போறது இல்ல. ஆலன் என்ன இன்செக்ட்? நான் இன்செக்ட் மட்டும் தான் பயப்படுவேன். குட்டி குட்டி பூச்சிக்கு மட்டும் தான் நான் பயப்படுவேன். வேற எதுக்கும் பயப்பட்டது இல்ல. ஆலன் வந்து இன்செக்ட்ஸ் இல்ல. நான் அவர்கிட்ட பயப்படுறதுக்கு ஆலன் இன்செக்ட் இல்லையா? ஓகே. இல்ல நார்மலா சொல்லுவாங்கல்ல பேய்க்கு பயப்படும். அந்த எனக்கு வந்து இன்செக்ட்ஸ் தான் ரொம்ப பயம். சோ ஆலன் வந்து இன்செக்ட்ஸ் இல்ல நான் அவர்கிட்ட பயப்படுறதுக்கு. ஓகேவா? அவருக்கு தெரியும் எனக்கு அவர் வந்து பிடிக்குமா பிடிக்காதான்னு கொஸ்டின் மார்க் என்ன ஆன்சர்னு அவருக்கு தெரியும். நான் அவர்கிட்ட பயப்படுறேனா இல்லையானு அவருக்கு தெரியும். அந்த எந்த பாண்ட்காக நான் சொல்லாம இருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த சப்ப மேட்டருக்குலாம் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. கேவலமா இருக்கு. எனக்கு சத்தியமா சொல்றேன். சரி இருங்க. யாரு உங்களை என்ன சொன்னா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாரெல்லாம் விட்டுருங்க கமெண்ட் பாஸ். ஆலனுக்கு கபடியை பத்தி இல்ல யாரெல்லாம் விட்டுருங்க. யாரு உங்களை குறை என்ன குறை சொல்றாங்க உங்களை அதை குறை சொல்லுங்க. இல்ல ஆலன். என்னன்னா ஆலன் பூர்ணி வந்து சபரியை பத்தி அங்க கேட்கும் போது ஆலனுக்கு பயந்து சொல்லல. ஆலனுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னு. ஐயா ஒண்ணுமே இல்ல. ஐயா இருங்க ஐ மீன் தப்பாலா இல்ல. தப்பாலா மீனிங்ல ஆலன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களை பத்தி தெரியும், என்னை பத்தி தெரியும். ஐ மீன் ஆலன்ட்ட பயப்படுறாங்க எதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் மார்க் வரும்போது நான் ஒரு பிரதரா அவர் ரெஸ்பெக்ட் பண்றேன். அவரும் நானும் பேசியிருக்கோம் நிறையா. நான் சொல்லாததுக்கு ரீசன் வந்து நான் சொன்னா அவர் எதுக்கு திட்டுவாருன்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஐ மீன் சபரியோட விஷயம். சபரிக்காக இல்ல எனக்காக மீன் எனக்கும் சில பாயிண்ட்ஸ் நாங்களாம் ஷேர் பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம். நான் அதுக்காக அந்த பாயிண்ட் எடுத்து வைக்க விரும்பல. நீ இன்னும் திருந்தலையா அப்படின்னு அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஆல்ரெடி இப்படி கேட்பாரு என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் அது வந்து நீங்க எனக்கு சத்தியமா சிரிக்கிறதா அழுகுதான்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து நான் ஆலன்ட்டு அவ்வளோ ஃபோர்ஸா நான் பேசிதான் ஆகணும், வெயிட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு ரீசனே அப்படி அதுதான். ஸோ நான் ரொம்ப சென்சிட்டிவ். இந்த மாதிரிலாம் இது சில்லி மேட்டர் தான். ஆனா இதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா டைரக்டா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்ல டைரக்டா ஸ்பேஸ்ல வந்து கூட கேளுங்க. அதுக்கான பதில கொடுத்துருவேன். பின்னாடி தலையை சுத்தி பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ப்ளீஸ் அது மட்டும் பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணதில்லை இது வரைக்கும் யாருக்குமே. பூர்ணி நீங்க இவ்வளவு டீப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படி பார்த்தா ஸ்பேஸுக்கு என்ன பத்தி அசிங்கமா பேசின்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்து மதிக்கவே கூடாதுங்க. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அதுவும் கஷ்டமா எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கு. நான் அது நான் அழுகாம பேசுறதே பெரிய விஷயம். நான் அதுக்குதான் கோவப்பட்டதே. இது திருப்பி நடக்காதுன்னா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா நடக்கும். ஜெனரலா வந்து இந்த ஸ்பேசஸ் ரன் பண்ணி நிறைய பேசுற ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்தா கண்டிப்பா பேசுவாங்க தான். இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஏன் நானே வந்து சக்தி ரேணுலாம் திட்டிருக்கேனே. அசிங்கமா பேசுனதுல திட்டிருக்கேன். அம்மா அங்க வந்து ஸ்பேஸ போட்டு ஏதாவது உளறின்னு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனையே இல்ல அலன். நீங்க இருக்கோங்க. இப்ப என்ன பத்தி பேசுறாங்க இல்லையா? நான் லிஸ்னர்ல உட்காந்து கேட்டிருக்கேன் நிறைய தடவை. சரியா? அசிங்கமா பேசுவாங்க. நான் காதுல கூட வாங்கிக்க மாட்டேன். கண்டுக்காதீங்க இதெல்லாம். ஓகே. அப்போ 2-3 வாட்டி எனக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பழகிருமோ என்னமோ. எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் அங்கதால கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் யாருக்குமே பயப்படல. நான் பயப்படாம தான் எல்லா இடத்துலயும் பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். அண்ட் அந்த சபரி விஷயம் வந்து எனக்கு வந்து ஹார்ட் டச் ஆன விஷயம். அதனாலதான் நான் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னா 2-3 ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். அது அபி ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன், ரோஷன் ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன், நோலன் ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஸோ அது அந்த டாபிக் தவிர்த்துருங்க. நானும் நிறைய அவர்லாம் என்ன நிறைய ஓப்பராவே பேசியிருக்காரு. அதுல எதுவுமே இல்ல. அவரு இந்த பொண்ணுக்கு அறிவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மூஞ்சி சொல்லியிருக்காரு அந்த மனுஷன். ஓகேவா? அது அவர் மட்டும் இல்ல, தென்றலும் நோலனுமே நான் திட்டுவாங்க அந்த விஷயத்துல எல்லாம். சோ நான் அதுக்குதான் அந்த டாபிக் அந்த இடத்துல வைக்கல. வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டாபிக். சோ தேங்க்யூ. அதுதான் அலன் வந்து மெயினா. சரிங்க. நான் இப்ப திவ்யா பத்தி பேசலாம்னு இருக்கேன். ஐயா மகேஷ் பேசுறதுக்கு அப்புறம் நான் அரோரா பத்தி பேசணும். இல்ல திவ்யா பத்தி பேசுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் மைக் கொடுப்பேன். யாரு? மகேஷ்
பேசுறீங்களா? ப்ரோ அவங்க என்ன ப்ரோ வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் மகேஷ், கம் ஆன் மகேஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்டர் ஆன உடனே விஜய் சேதுபதியை கவர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் அப்படியே ஐயோ என்ன யாருமே மதிக்கல, நீங்களாச்சும் மதிச்சிருந்தீங்களேன்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. செகண்ட் பாயிண்ட், உள்ள போறதுக்கு முன்னாடியே மக்கள் கிட்ட நிறைய கிளாப்ஸ் வாங்கிட்டாங்க. பாயிண்ட் அவுட்டா பேசுனாங்க, நிறுத்தி நிதானமா இதான் 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 நச்சு நச்சு நச்சுன்னு பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, கம் டு த பாயிண்ட், அது வந்தாங்க. தேர்ட் ஒன் வந்து உள்ள போயிட்டு உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எல்லாரையும் அடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி போன கண்டென்ட், இதுக்கு முன்னாடி போன அந்த 3 பேரும் பேசினாங்க, பட் இவங்க அளவுக்கு தெளிவா பாயிண்ட் அவுட் இவ்வளவுதாங்க விஷயம்ட்டு. 4வது கடைசியா சாங் பாடும் போது அப்செட் ஆனாங்க. இப்பதானே உள்ள வந்திருக்கோம், நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க சொல்றதே கேட்கல. சரி நான் வேற பாட்டு பாடுறேன், சரி நான் இது பண்றேன். உடனே இல்ல நீங்க இது மாதிரி பண்ணாதீங்க, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. சோ வந்த உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வச்சுட்டாங்க. சூப்பரா இருந்தது பாக்க. இது என்ன நிறுத்திட்டீங்க, பேசுங்க பேசுங்க. இல்ல எப்பவுமே நீங்க பதில் சொல்லுவீங்களே, ஷார்ட்டா பேச சொல்லுங்க. பாக்கியலட்சுமி மிஸ்கில் நல்லா இருந்துச்சு, ஜெனின் கேரக்டர் நல்லா நடிச்சாங்க. அம்மா வந்து அதுல வந்து இந்த எபிசோட்ல அப்படி பேசினாங்க, அப்படி பேசுங்க, ஏதாவது எடுத்து வைங்க நல்லா இருக்கும் பேசுறதுக்கு. இங்க பாருங்க மதன், நீங்க வந்து இந்த வைபை வந்து ரூன் பண்ணாதீங்க, நீங்க பேசுங்க மகேஷ். என்ன வைப் எனக்கு புரியல. ஐயோப்பா, மகேஷ் முடிச்சிட்டாரு, மகேஷ் மியூட் போயிட்டாரு. இப்ப நான் பேசுறேன். இல்ல எனக்கு பயம். எனக்கு வந்து டேலண்ட் ப்ரோ வந்து நான் பேசுறேன் திவ்யா பத்தி, நான் பேசுறேன் திவ்யா பத்தி, நான் பேசுறேன் திவ்யா பத்தி. இல்லங்க திவ்யா பத்தி நான் புகழ்ந்து பேசுறேங்க. இருங்க, என்னங்க புகழ்ந்து பேச மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் அபிட்டோ ப்ளீஸ். திவ்யா ஸ்பெஷலி எனக்கு இடம் இல்லையா? ஓகே அப்படிலாம் இல்ல, ஒரு நிமிஷம் நான் மறந்துடுவேன், அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா திவ்யா இதுவே தான் போயிட்டு இருக்கு, ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆலனுக்கு வந்து திவ்யா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா திவ்யா 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 அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சோ நான் அந்த பாயிண்ட் வச்சுட்டு மட்டும் போயிடுறேன். என்னன்னா அரோரா வந்து ரூடா பேசினாங்க இல்லையா. ஆக்சுவலி அந்த பொண்ணு ரூடா பேச ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் பிரஜின் கடுப்பாயிட்டாரு. அந்த அரோரா வந்து ரூடா பேசுறது வந்து சாண்ட்ரா கிட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்க. நீங்க வந்து சம்திங் அந்த டைலாக் ஞாபகம் இல்ல. சொன்னோன்னே பிரஜின் வந்து கோவப்பட்டு அந்த வேமா வந்து அந்த பேப்பர் வாங்கி கிழிச்சு உள்ள போட்டாரு. அது யாரெல்லாம் நோட் பண்ணீங்க? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. அந்த கொஸ்டின் தான். இல்ல அது நடந்தது, அது ஏதோ கட்டான மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் காமிக்கல. ஓகே ஓகே, அப்போ நான் யோசிச்சது கரெக்ட் தான். இன்னொரு பாயிண்ட் ப்ரோ, இந்த கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஃபைட் வந்தது சூப்பர். இப்படி மாட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு கடைசியா அவளோட நிலைமை அது பார்க்கும்போது குபீர் அந்த ஒருத்தர் உள்ள வரும்போது பார்வதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க வேற வந்துட்டானுங்க, இன்னொருத்த யாரோ, இது வேற ஒரு தலைவலி. அப்போ அவங்க செம அப்செட் ஆனாங்க. அவங்க வாயில இருந்து உண்மை இப்பதான் வருது. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு கமருதீன் எவ்வளவு ட்ரை பண்றாங்க. பட் கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கல. he is not convinced. இல்ல பின்ன மாட்டினாங்க. சரி நீங்க அது எப்படி அவனுக்கு அது புரிஞ்சதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுட்டு அவன் வந்து கோவப்படுறது அதை விட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆமா, எனக்கு அந்த பிளாக் எப்படிமா இருந்து ஐயோ என்ன சொல்லி தொலைஞ்சேன்னு தெரியலையே, எல்லாரும் அது வந்து அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, திவ்யா பத்தி பேசாத ஆட்கள் யாரெல்லாம்? இது நான் பேசுறேன், நான் வந்துட்டேன், நான் தான் இருக்கேன்ல. மதன் உங்க ஒப்பீனியன்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. இல்லங்க எனக்கு பாக்கியலட்சுமி ரொம்ப பிடிக்கும். புரியல அந்த பொண்ணு சீரியஸாவே நல்லா தான் இல்ல பண்ணா. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் இருங்க. நான் பாக்கியலட்சுமி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுல வந்து 500 எபிசோடு நினைக்கிறேன், நான் தப்பு கரெக்டா நினைக்கிறேன். அதுல வந்து இவங்க ஜெனி கன்சீவ் இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க அவங்க புருஷன் கிட்ட பேசுற டைலாக் இருக்குல்ல, அது மாசா இருக்கும். அந்த டைலாக் எல்லாம் அருமையா பேசிருப்பாங்க. டைலாக் அது எவ்வளவு எழுதி கொடுத்தான்னு தெரியல, நல்லா எழுதி கொடுத்தான். பட் இங்க உள்ள வந்து எழுதி கொடுத்தா சரியா தெரியல, நல்லா எழுதி கொடுத்துருக்கலாம். இன்னும் அழகா கொஞ்சம் எழுதி கொடுத்து அழகா பேச வச்சிருக்கலாம். 2 பேர்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. இவங்கதான் உள்ள போனவங்கல்ல எனக்கு. அத சீரியல்ல காட்டினா நல்லா இருக்கும். அங்க சீரியல்ல ரொம்ப கமுக்கமா இருந்தாங்க. அது ஏன்னு தான் தெரியல எனக்கு இருக்கும். அந்த கேரக்டர் அப்படிதான் இருந்துச்சு பாக்குறப்ப. பரவாயில்ல விடுங்க, பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ஒருத்தர் இருந்திருக்காங்க. இல்லங்க எனக்கு இல்லங்க பாக்கியலட்சுமி சீரியல் பண்ணாட்டி அவன் பண்ணாலும் பார்த்தா கிளவுனிசமா இருந்துச்சு. அதே மாதிரி அதே பாக்கியலட்சுமி சீரியல் அதே டைலர் அதே வாடகை அதே சீரியல் திரும்பி கூட்டு வந்திருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி தான் பண்றாங்க. பாக்குறப்ப எனக்கு ஒரு ஓகே ரைட்டு ஏதோ பண்றாங்க, பாக்கலாம்.
ப்ரோ நானே ஒரே ஒரு தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இப்பதான் ஞாபகம் வந்தது. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருங்க வந்து மகேஷ், இவருக்கு பதில் சொல்லிடுறேன். உங்க பார்வையை மாத்துங்க மதன். நீங்க பாக்குறது எல்லாமே தப்பா இருக்கு. உங்க ஏங்க பார்வையை சீரியல் மாத்துங்க. நான் என்ன சீரியல் சொன்னேன், தப்பா சொல்லியே நான் இல்ல என்ன இல்ல தப்பா சொன்னேன்? நீங்க வந்து தவறான கருத்துக்களை பரப்புறீங்க. என்னால அதை allow என்ன பண்ண தவறான கருத்துக்கள் பரப்புனேன்? மதன். தர்பூச இல்ல அடிக்கிறதுக்கு ஆல்மரிக், எதுக்கு நான் நீங்க எதுக்கு சொல்றேன்னா, கேக்குறேன்? இல்ல நான் ஒரு சொல்றேன் நிமிஷம் எதுக்கு நான் இருங்களேன், கேக்குறேன். பூர்ணி ஒரு இருங்க, பூர்ணி நிமிஷம் இருங்க, நான் பூர்ணி இருங்க, ஒரு பாயிண்ட் நிமிஷம் இருங்க. பேசல, நான் பேச இல்ல நான் பாயிண்ட் மாட்டேன். பேசுறேன் இருங்க, பாயிண்ட் ஐயா நான் பேசுறேன் இருங்க. பேசலையா, நான் பேசல. பேசுங்க. ஒரு நிமிஷம். ப்ரோ ஒபிட்டோக்கு நீங்க வந்து சபரியா திவ்யாவை மாறிட்டீங்க. ஒபிட்டோக்கு திவ்யாவை எதுக்கு பிடிக்கலன்னா, ஒபிட்டோ சாரி திவ்யா வந்து வாட்டர்மெலன் அடிச்சது ஒபிட்டோக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா வாட்டர்மெலனோட ஃபேன் அல்லவா ஒபிட்டோ. அதெல்லாம் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அவன் அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு உள்ள போனன்ற? அவன் ஒரு ஆளு இல்ல, அவன் ஒரு ஆளு அவன் அடிக்கிறதுக்கு நீ உள்ள போய் உட்காந்து கண்டது எனக்கு புரியல. மத்தவெல்லாம் இழுத்து பாரதி அடிக்கலாம், கமருதீன் அடிக்கலாம், அவ்வளவு பெரிய பெரிய கேஸ் வர பெரிய பேர்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஒரு கிளவுனிசம் பண்ணிட்டு கிளவுன் அடிச்சு பண்ண பண்ணீங்க, எனக்கு புரியல. அவனே ஒரு கிளவுனு, அவன் அடிச்சு நீங்க பாயிண்ட் வேணுமா? உள்ள இருக்க மத்தவெல்லாம் அடிச்சிருக்கணும். பாரதி கிட்ட பொலைட் அடிக்கிறாங்க. பாரதி நீங்க வெளியே பண்ணதெல்லாம் வந்து வீஜாவா இருந்தீங்க, ஆங்கரா இருந்தீங்க, எனக்கு என்ன புரியல. தடவிட்டு இருக்க பார்வதியை போட்டு இழுத்து போட்டு அடிக்கணும் உள்ள போயிட்டு. பார்வதியை தடவிட்டு இருக்காங்க பார்வதி போட்டு. சொல்லாதீங்க மதன். என்ன மதன் பொங்கல உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் அதுதான். அதான் ஸ்கிரிப்டா கொடுத்திருக்காங்க. ஏங்க எழுதி விட்டோம், கரெக்டா எழுதி இல்லைங்க, எனக்கு புரியல. கரெக்டா அததான் எழுத நான் சொல்லுங்க. சொல்றேன். அது இவங்க சரியா நடிக்கல. மகேஷ் ப்ரோ யார சொன்னாரு கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்குமோ அவங்கள மட்டும் தான் தொட்டாங்க. அதுதான் ரீசன். மகேஷ் ப்ரோ கேட்டது சொன்னார்ல, கரெக்ட் எனக்கு தான். மகேஷ் முரண்பாடு இருக்கு. மகேஷ் ப்ரோ சொன்னால எனக்கு முரண்பாடு இருக்கு. அவன் இல்ல, திவ்யா வந்து யாரையும் எல்லாம் ஃபுல்லா எல்லாரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லாம் அடிக்கல. சாண்ட்ரா அவங்க 2 பேரும் அடிச்சாங்கன்னு தான் ஒத்துக்கலாம். இம்ப்ரெஸ்டிவ்னு சொல்லிட்டு எல்லாரும் திவ்யாக்கு தான் ஓட் போட்டிருக்காங்க. அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் டைட்டில் ஆமாங்க, உங்களை மாதிரி ஆளு நிறைய பேர் இருப்பாங்க. பிங்க் சாரி அந்த மாதிரி, இந்த மாதிரி அழகா இருக்காங்க பாக்கிறதுக்கு, மேக்கப் சூப்பரா இருக்கு அப்படின்னு. புலம்பாதீங்க மதன் ப்ளீஸ். குழம்புல நீங்க வியானா ஆர்மிக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆர்மி ஓப்பன் பண்ணிருக்கீங்க. திவ்யா ஆர்மின்னு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. பாருங்க மதன், இது வந்து நாளைக்கு காலைல மார்னிங் சாங் வர வரைக்கும் இந்த ஸ்பேஸ் இப்படிதான் போகும். அந்த நாளைக்கு பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்க விடுங்க. ப்ரோ ஒரே ஒரு இது, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த விக்கல்ஸ் நீங்க சூப்பரா பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொன்னார் பாத்தீங்களா பிரஜின். அப்போ விக்கல்ஸ் மனசு சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்போ சூப்பர், நம்ம நல்லாதான் ஆடுறோன்ட்டு. அடுத்த வந்தவங்க யாரு யூஸ்லெஸ்ன்னு விக்கல்ஸ் சொன்னோட இப்பதான் நல்லா ஆடுறது சந்தோஷப்பட்டதுக்குள்ள அதுக்குள்ள செருப்பு கட்டி அடிச்சிட்டீங்களா? அந்த ரியாக்ஷனை பாக்கணுமே நீங்க. எப்பா சாமி இருக்கு. யாரு பேசல இன்னும் ஒரு தடவை கூட? அருணா பேசல, தருண் பேசல, டஸ்ட் பேசல, யாரும் பேசல. லியோ ப்ரோ யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அந்த லெவல்ல நான் போறேன். டஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசுங்க, எம்என்எஸ் அப்புறம் பேசுங்க, லியோ அதுக்கப்புறம் பேசுங்க, தருண் அதுக்கப்புறம் பேசுங்க, அப்புறம் ரேணு பேசுங்க. கம் ஆன். சரி, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே, அடடே, ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சேல் பண்ணுகிறது அப்படிங்கிறதே. ப்ரோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், பிபி சாவட்ல இருந்து யாரோ வராங்களாம். ஆனா யாருன்னு தெரியல. சொல்லிட்டான் இல்ல, வெயிட் பண்ணி பாருங்க. மம்மி தான் வராங்க. நேத்து ஸ்பேஸ்க்கு வரேன்னு போயிட்டு தூங்கிட்டு டஸ்ட் இப்ப ஸ்வீட் ஸ்டால் பணியாரம்ட்டு ஏச்ச பாரு. சொல்லுங்க அலன். தூங்கும் போது திவாகர் ஏட்டர் ஆர்மியா இருந்துட்டு இப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே திவ்யா ஆர்மியா மாறி நிக்கிறீங்க எல்லாரும். ஆமா, பின்ன திவ்யானா பின்ன திவ்யா தானே. நீங்க பாட்டுட்டு சும்மா வந்துட்டு இப்ப புரியுது நீங்க இவ்வளவு நாள் திவாகரை ஏன் அடிச்சீங்கன்னு. எனக்கு திவ்யா துரைசாமி தான் தெரியும். யார் அது திவ்யா கணேஷ் தெரியலாங்க. சரி, அரோரா நிலைமை என்னாச்சு உங்களுக்கு? அரோரா கைவிட்டுட்டீங்களா? அரோரா யாரா? எனக்கு சிட்டி மட்டும் தான் தெரியும். அட பாவிகளா, உங்களை நம்பி உள்ள போனாங்களே அரோரா. என்ன நம்பி அவங்க போனாங்க? அவங்களோட ஃபேன்ஸ நம்பி அவங்க போனாங்க. அது நீங்க தானே வந்து ஹிடன் அரோரா ஆர்மி. இல்ல ஹிடன் அரோரா ஆர்மி நான் இல்லப்பா. இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு, சுபிக்ஷா ஆர்மியா மாறிட்டீங்க. சுபிக்ஷாவா? சரி சரி, இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இவங்க பாயிண்ட்ஸ் வைக்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிட்டா இவங்க எல்லாருமே கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரிஞ்சது.
சாண்ட்ரா வந்து அரோரா கிட்ட பேசும்போது அரோரா கோவப்பட்ட உடனே இவங்களுக்கும் கொஞ்சம் டெம்பர் ஆயிடுச்சு. அதேதான் வந்து இவரு அமித் வந்து வியனா கிட்ட பேசும்போதும் அதே மாதிரிதான் இவங்களும் இவங்க திவ்யா பேசும்போதும். பாருங்களேன், அவங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுத்து அனுப்பும்போது அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்னா, நம்ம கிட்ட தான் பவர் இருக்கு, நம்ம சொல்றதை அவங்க கேட்டுதான் ஆகணும்ன்ற ஒரு மனநிலையில அவங்க உள்ள போவாங்க. உள்ள என்டர் ஆன உடனே அவங்க கண்டஸ்டன்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. போய் ஆரம்பிச்ச உடனே என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு நடுவுல பேசுறீங்க அப்படின்ற ஒரு ஜோன் போய் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே அவங்க த்ரெஷோல்ட் தெரிஞ்சிடும். இவ்வளவுதான் இவங்களோட த்ரெஷோல்டு தெரிஞ்சிடும். அவங்க கண்டஸ்டன்ட்ன்றது வந்து இந்த ஒரு நாள் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாங்க இல்லையா, இதை முடிச்சுட்டு நைட்டு கான்வர்சேஷன் தாண்டி நாளைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்றத வச்சுதான் கேஜ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க 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 வந்து தில் குக்கூன் தெம்செல்வ்ஸ்ல இன்னைக்கு இருந்த அந்த அதே கோவம்லாம் நாளைக்கு இருக்காது. அப்ப அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா வந்து அரோரா, திவாகர், வியனா எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து ஸ்மார்ட் மூவ்னு நினைக்கிறீங்களா? 3 பேர் மட்டும்தான் ஸ்மார்ட். 100% ஸ்மார்ட். அது ஏன் ஸ்மார்ட்னா அவங்க கரெக்டான அந்த பாயிண்ட் எடுத்து வச்சது. இப்போ பார்க்கும்போது அரோரா, இப்போ நம்ம கலாய்க்கிறோம் அரோராவை சோ ரூடுன்னு சொல்லி அவங்க சொன்னது. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நிஜமாலே அது ரூடா தான் இருந்திருக்கும். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அது ரூடா தான் இருந்திருக்கும். அவங்க ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வந்து வியனாவும் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. திவாகர் மொக்க வாங்கியிருப்பாரு, அது வேற விஷயம். பட் இவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. ப்ரோ ஆலன் ப்ரோ, அந்த 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 ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாருன்னு விசித்ரா வராங்க. மம்மி தான் போறாங்க. ரேணு சாரி ரேணுன்ற ப்ரோ ஆலன் ப்ரோ, இங்க ஃபைட் போயிட்டு இருக்கு லைவ்ல. பாருக்கு கமருக்கு சரியா பாத்துட்டு தாங்க இருக்கேன். மாஸ் பேசுங்க. பாருக்கு இப்ப என்னென்ன பேசுறதுன்னு தெரியாம என்னென்னவோ சொதப்புறாங்க. அவங்களுக்கு என்ன பயனா, நம்ம 10 கருத்து சாரி இருங்க, மாஸ் பேசுங்க. ஓகே, எனக்கு திவ்யா பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேட் டு ஸ்டேட் பேசின மாதிரி இருந்தது. அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட்டர்மெலன் ஆகட்டும், அண்ட் இவங்க கிட்டையும் சொன்னது. அவங்க யாரும் இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணாங்களா, யூஸ்லெஸ்னு மென்ஷன் பண்ணது, சுபிக்ஷாவை சொன்னது. ஏன்னா 2 வீக்ஸ் வந்து சுபிக்ஷா கிட்ட எதுவுமே இல்லை கேம் பிளே சொல்ல போனா. நான் செகண்ட் வீக் அந்த ஜூஸ் டாஸ்க்ல இருந்ததுக்கு அப்புறம் சுபிக்ஷா தெரியல. ஸோ அது வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணாங்க அவங்க. அது ஓகே, அது நல்லா இருந்தது. அப்புறம் சாண்ட்ரா வந்து இவங்க கிட்ட சபரி கிட்ட எஃப்ஜேயை வந்து விலைக்கு வைக்க சொன்னதாகட்டும், கனி கிட்ட பேசுனது, அது எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நல்லா 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 கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது யாரு? ஒரே ஒரு டவுட் மட்டும் அலன் ப்ரோ, அமித் பேசும்போது கொஞ்சம் உளர்றாரு, அது உங்களுக்கு தெரிஞ்சதா? ஸ்டார்டிங்கே பேசணுமே, அவர் உளறிட்டாரு அந்த இடத்துல. நிறைய விஷயங்கள் உளறிட்டாரு. இப்ப என்னன்னா, இப்போ அவங்க ரியாக்ட் பண்ணது இருக்குல்ல, இப்போ அவங்க ஒரு இடத்துல இருந்து ரியாக்ட் பண்ணாங்கல்ல, அது ரியாக்ட் பண்ணது வந்து ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் பவர். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க. இந்த டாஸ்க் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வாங்கன்ட்டு ஒரு பொசிஷன் ஆஃப் பவர், ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. சரியா? அது வந்து அவங்களோட பிஹேவியர் when they have பவர். சரியா? நாளைக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க இந்த சிமிலர் சிச்சுவேஷன் அவங்களுக்கு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றதுதான் அவங்க அப்படிதான் நான் பாக்குறேன். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல? புரிஞ்சது ப்ரோ. வாங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எல்லை மீறி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி கிங்காலன். திவ்யா என்னது? ஏய் ஹலோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆர்மி ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சாச்சு. இனிமேட்டு தனுஷோட இது அடிக்கடி வருமே டைலாக். என்ன ப்ரோ விட்டு விட்டு திவ்யா 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 திவ்யான்னு வருமே டைலாக்லாம். ஐயோ ஆலன், உண்மையாலுமே விட்டு விட்டு கேக்குதா உனக்கு? என்ன இது நலி பண்ணிட்டு ஜாயின் பண்றேன். மக்களே சீரியஸாவா? இல்ல ப்ரோ, கேக்குது ப்ரோ. அப்ப ஆலனுக்கு கேட்கல, பாவம் பண்ணிட்டான் ஆலனு. இமாத் ப்ரோ, என்ன ப்ரோ, யார் ப்ரோ வராங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்? லிஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ் கண்டஸ்டன்டா? கெஸ்டா வராங்களாம்.
பாப்போமே. 1 வீக்கா ப்ரோ? அந்த 3 டேஸ் 3 3 டேஸ். டேஸா? சூப்பர். ம். எந்தெந்த சீசனா சொல்லுங்க ப்ரோ. நாங்க ஒரு லிஸ்ட் எடுத்து ரெடி ப்ரோ பண்ணிக்கிறோம். ஐயோ இருங்க. இப்ப கேக்குது ப்ரோ. திவ்யா பத்தி ஏதோ சொல்லுங்க. சொல்லுங்க. அங்க பாரேன். அத கேட்க வேண்டியவங்கலாம் கேட்டாங்க ஹோஸ்ட். இல்ல. ப்ரோ நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு படத்துல வரும்ல, டேய் எல்லை மீறி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சீனை பார்த்துட்டு திவ்யா ஆர்மி பேசலாம் ஆரம்பிச்சு ஒரே ஒரு அது கூட ஆன்சர், பரவாயில்ல. அது திவ்யா செல்லம் செல்லம் தான். கோச்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் பாக்கணுமே, ப்ரோ நீ செல்லம் கோவப்பட்டா கூட கோச்சுக்கிச்சான். ரொம்ப அழகா இருக்கு செல்லம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ட்வீட் வேற. ஐயோ ஆலன் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பண்றாரு ப்ரோ. செல்லம் கோச்சுக்கிச்சு அப்படின்னு வேற ட்வீட் போட்டிருக்காரு. பாத்துக்கங்க. சரி, அதான் திவ்யா ஆர்மில ஒரு அட்டனன்ஸ் போட்டு போலான்னு வந்தேன். ஆலன் புரிஞ்சுப்ப. அப்ப அவரு திவ்யா ஆர்மி அதான் சொல்ல வராரு. ஏங்க ஏற்கனவே உங்க பேர்ல 3 பச்சை குத்தி வச்சிருக்காங்களே. குத்துறதான் குத்துறாங்க. எல்லாமே குத்தட்டுமே, இதுல என்ன ப்ரோ இருக்கு? அப்புறம் பெட்டி வைக்க இடம் இல்லாம போகுது பாத்துக்கங்க. ப்ரோ பெட்டி நமக்கு தேவை பெட்டி, அவ்வளவுதான். எப்படி கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். எனக்கு 2 பெட்டி குத்தினா நல்லா இருக்கும். அமெரிக்கன் டூரிஸ்டரா கொடுங்கறானா, எல்லாம் லோக்கலா கொடுக்குறானுங்க. என்ன பண்றது? இல்லையே. நீங்க இன்டர்நேஷனல் கேட்டா எப்படி ப்ரோ? ரைட். எனிவே எப்படி இருக்கு வைல்ட் கார்ட்ஸ் ஆலன்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அவங்க அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க ஒரே ஒரு வைல்ட் கார்டா இல்ல எல்லாமேவா? இல்ல 4 பேருமே அந்த ஒரு ஃபியர்லெஸ்னஸ் இருக்கு அவங்க 4 பேர்கிட்டயும். ஓகே ரேங்கிங் பண்ணுமா? இந்த 4 பேர்ல ரேங்கிங் பண்ணுமா? 1 2 3 4. ஃபர்ஸ்ட் திவ்யா, ரெண்டாவது வந்து சாண்ட்ரா, மூணாவது வந்து பிரஜின், நாலாவது அமித். என்ன எல்லா லிஸ்ட்லயும் அமித் கீழே இருக்கானே. ஆமா மொக்க வாங்கிட்டாரு அவர்தான். அதுவும் வியன்னா கிட்ட போய் அதான் வியனா கிட்ட எல்லாம் வந்து வியனாவே மொக்க வாங்காது. இவரு வாங்கிட்டு வந்துட்டாரு. புரியல. பாப்போம் திவ்யா how she survive. இது எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து அந்த சுயமரியாதைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அத பார்த்தாச்சு இன்னைக்கு. ஆமா அது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றாங்க அவங்க. அது அதனாலவே நல்லா பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். சூப்பர். இருங்க, யாரு நெக்ஸ்ட் பேச வேண்டியது? லியோவா ரேணுவா? ரேணு பேசுங்க ரேணு. இல்ல லியோ தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நானு. இருக்காரா லியோ? லியோ இருக்கேன் ப்ரோ. பேசுங்க. ஓகே எஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு வைல்ட் கார்ட் என்ட்ரிஸ் எல்லாமே. அப்புறம் எனக்கு அகைன் இந்த மாதிரி ரூடா இருக்காங்க அப்படின்னு அரோரா சொல்லியிருக்கலாம். பட் அதனால அரோரா அவங்களோட இது எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதனால அரோராக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும். பட் தட்ஸ் வெரி பேர் மினிமம். அதை தாண்டி வந்துட்டு அவங்க பேசுறது வந்துட்டு கரெக்டா தான் தைரியமா இருந்துச்சு. பேசுங்க லியோ. ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. தைரியமா சொல்லுங்க. இல்ல கேக்குதா? கேக்குது. ஓகே அதான் அதுக்கப்புறம் எனக்கு இவங்க இவ்வளோ நாள் காட்டின அக்ரஷன் அண்ட் அரகன்ஸ், அந்த ஒரு மாதிரி மாரலோட எத்திக்கோட நடந்துக்காம இருந்ததுக்கு சாண்ட்ரா பிரஜன் ஷோ பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த கிழிச்சு போட்டது நிறைய பேரோடது கிழிச்சு போட்டிருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஆஸ் எக்ஸ்பெக்டட் திவ்யா வாஸ் வெரி ப்ராமிசிங். ஆனா எனக்கு சாண்ட்ரா பிரவீன் அந்த கப்பலா இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமோ ஃபியூச்சர்லன்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல நிறைய கட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ யாரோ சொன்னாங்கல்ல, லைக் அரோரா டென்ஷன் ஆனே சாண்ட்ரா ஏதோ அவங்களுடைய ஃபேஸ் மாறிடுச்சு, அப்போ பிரஜன் ஏதோ ரியாக்ட் பண்ணாரு அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய இடத்துல கட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த பார்வதி கூட டென்ஷன் ஆனாங்கல்ல, வி டோன்ட் ஹாவ் டு டிஸ்கஸ் தட் ஹியர் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனாங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னாரு. பட் சொன்னாரான்னு தெரியல என்னன்றத. பட் அதுக்குள்ள இவங்க டென்ஷன் ஆயிட்டு பின்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டு இருந்துச்சு. இவங்க என்ன ஆக்சுவலி பேசுனாங்கன்றத கமருதன் ரிவீல் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள அவங்க சோஃபால சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சில சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் ப்ரோ. சொல்லுங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இப்போ வந்து பாரு வந்து இவங்க கிட்ட கமருதீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது பாரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, திவாகர் வந்து அதாவது அந்த பாரு கமருதீன் மேட்ரு இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னே ஏதோ ஒரு அந்த அது என்ன சொல்றது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இவ்வளவு நாளா வந்து ஒரு இதுவா பேசிட்டு இருந்தீங்க இல்லைங்களா,
அதுக்கு வந்து அவரே கம்ருதீனே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் உங்ககிட்ட சப்போஸ் நான் ஏதாச்சும் தப்பா நடந்திருந்தா நீ என் மேல கேஸ் கூட கொடுத்துக்கலாம், நீ என்ன கேஸ் கொடுத்து என் மேல டீல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவு அது சொல்லிட்டாரு. ஆனா அப்பவும் வந்து பாரு என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து திவாகர் கிட்ட வந்து நான் நம்ம கிட்ட வந்து லிமிட் இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தேன், அததான் பேசிட்டு இருந்தேன், அதுல நடுவுல வந்தது திவாகர் மேலதான் தப்புங்கிற மாதிரி இப்ப லைவ்ல வந்து ஏதோ முடிஞ்சிருக்குது. எனக்கு என்னன்னே தெரியல. கம்ருதீன் இன்னுமே வந்து ரொம்ப டம்பா தான் இருக்கான். இருங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஃபுல்லா அத வெளில காட்டல, சரியா? அவங்களோட சைட கேட்டுட்டு இருக்காரு அவரு கமருதீன். அவங்க சைட வந்து அவங்க ஒயிட் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க வாயாலே நிறைய வாங்குறாரு. இப்போ அது ஃபுல்லா வாங்கிட்டு என்னதான் ஒரு முடிவுக்கு வரலான்னு வரும்போது அதுக்கான ஒரு க்ளோஷர் கிடைச்சிடும். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா அதான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க பார்வதி, அந்த ஒயிட் வாஷ் பண்றதுதான். எப்படி ப்ரோ இவ்வளோ அலிகேஷன் வச்சுட்டு அவனை வந்து என் லிமிட்டை கிராஸ் பண்றான், அது பண்றான் அப்படின்னு போன வீக், அதாவது இந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப வந்து நான் உன் மேல சொல்லல, திவாகர் தான் வந்து அந்த பிளேட்டை மாத்தி விட்டுட்டாரு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இது வந்து அவங்க முன்னாடி பண்ணது இல்லையா? எப்பவுமே இதுதானே பண்றாங்க அவங்க. மாத்தி 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 பேசுறது, இன்னொருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்க மேல பழிய போடுறது, இதுதானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்குறதுன்றதுதான் எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நான் ஏன்னா 1 hour எபிசோட் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பாரு வந்து அட்லீஸ்ட் கேமை கொண்டு போறாங்கன்னு சொல்றதால ஓகே இந்த பொண்ணு ஏதாச்சும் ஆடுது போல அப்படின்னு எனக்கு எந்த இடத்துல அது ஆடுதுன்னு எனக்கு தெரியலையே. அது சண்டை தான் கிரியேட் பண்ணுது. சரி ஓகே, சண்டை கிரியேட் பண்றதுல எப்படி கிரியேட் பண்ணுதுங்கிற ஒரு இது வேணும் இல்ல, இப்படி கிரியேட் பண்ணுமா? இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இந்த மொராலிட்டி கோடுக்குள்ள போறீங்க நீங்க, அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் த்ரூ மாரல்ஸ் அந்த ஜோனுக்குள்ள போறீங்க நீங்க. அவங்களோட நிலைப்பாடு இப்ப என்னன்னா, அவங்க மாட்டிக்கிட்டாங்க வசமா, சரியா? அவங்க தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. இதுல இருந்து வெளில வரத்துக்கு அவங்க என்னெல்லாம் பேசி மழுப்ப முடியுமோ அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்து சிரிச்சுக்கலாம். வேணா இதெல்லாம் பேச ட்ரை பண்றாங்கன்றது நம்ம பார்த்து சிரிச்சுக்கலாம். அதை தாண்டி அவங்க சைட்ல ரைட்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. இந்த விஷயத்துல சொல்றேன், அவங்க கரெக்டா பேசுறாங்க பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஸோ அதை பார்த்துட்டு வெக்ஸ் ஆவறதோ இல்ல வந்து ஏன் இப்படி இவங்க பண்றாங்கன்னு யோசிக்கிறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். அதுக்கான ஒரு க்ளோஷர் வந்து கமருதீன் என்ன பண்றாருன்றதை வச்சுதான் வரும். அவர் அதை எப்படி எடுத்துட்டு போறாருன்றதை வச்சுதான் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா ப்ரோ? புஷ்வாசம் மாதிரி போயிட்டுங்க. நானும் கூட நல்லா போகணும்னு நினைச்சேன். நீங்க பாருங்க, இந்த வாரம் ஃபுல்லா அதான் டாபிக் உங்களுக்கு. நீங்க பாருங்க, கேக்குதா எல்லாருக்கும் அவர் பேசுறது? கேக்குது, ஆனா ரொம்ப லோவா கேக்குது. ஆமா, தல ஹானஸ்ட். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. நான் கேக்குறேன், வயிற்று கேக்குறேன் இதை பத்தின்னு சொன்னோடனே உஷாரா பார்வதி என்ன பண்ணிடுச்சுன்னா வெளியே கூட்டு வந்துட்டு உன் மேலேயும் தப்பு இருக்கு என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ட்டு வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஆனா என்ன விஷயம் பேசினாங்கன்றது கமருதீனுக்கு கிளியரா தெரியல, என்ன சொல்லி சொன்னான்றது தெரியும். அதனால கமருதீன் என்ன பண்ணிட்டானா, வேற சரி உன் மேலேயும் தப்பு இருக்கு என் மேலேயும் தப்பு இருக்கா, நானும் பிடிச்சிதான் பண்ணேன் நீ பிடிச்சிதான் பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோஷர் வந்துட்டாங்க. அவ பெருசா பேச விடவே இல்லை, அவனுக்கு முழுசா தெரியல, சொல்லவும் விடல, மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன் பாருங்களேன், எழுதி வச்சுக்கோங்க, இது அப்படியே நடக்கும். இவரு இந்த விஷயத்த போயிட்டு கானா வினோத் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு, சரியா? கானா வினோத் இவர்கிட்ட ஜெனரிக்கான ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, மச்சான் உனக்கு அது பிரச்சனைன்னு தெரியுதுல ஒதுங்கிரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, அது எப்படி மச்சான் விட முடியும், இது எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சே, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல அவர் எடுத்துட்டு போவார் அந்த கான்வர்சேஷனை. எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்னா, எப்படி சொல்றது, ஏன்னா இது ஒரு பெரிய அலிகேஷன், இதை அவர் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி சொல்ற
அவர் பேரையும் கிளியர் பண்ண முடியாது, அவருக்கு ஸ்கோரும் கிடைக்காது. அது அந்த அலிகேஷன் நமக்கு உனக்கு தெரியாம போயிடுச்சு ப்ரோ. அவருக்கு இன்னும் தெரியல, அவருக்கு என்ன அலிகேஷன் கிளியரா தெரியல, கிளியர் கட்டா தெரியல, தப்பா பேசிருக்காங்க. உங்களுக்கு அது புரியுதா? அப்படிங்களா? அவருக்கு தெரியவே தேவையில்ல. அது அவருக்கு என்ன பத்தி தப்பா பேசிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் தான் அவருக்கு தேவை. அத புடிச்சுக்குவாரு அவரு. அப்படி சொல்றீங்களா? அவன் அந்த அளவுக்கு கரெக்டா புடிச்சுக்க மாட்டாரு கமருதீன். இப்ப வரைக்கும் தெரிஞ்ச வரைக்குமே அது வேற மாதிரி எடுத்துட்டாரு. சிம்பிளா எடுத்துட்டாரு. நிஜமாலே